இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் கிராமரில் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ப். ஸோ வேர்ப்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு செயலை செய்கிறத தான் வந்து ஒரு செயலை செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு அந்த செயலை செய்கிறத வந்து குறிப்பிடுறது தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் தான் வந்து வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ வந்து அவன் வந்தான். ஸோ he came. அந்த கேம்ன்றது வந்து இந்த இடத்துல verb. run, அவன் ஓடினான். ஸோ அவன் ஓடுறான்ன்றது வந்து அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. he runs fast. அந்த மாதிரி ஒரு செயலை ரன்ன்றது வந்து செயலை செஞ்சுட்டு இருக்குது, அதுதான் வந்து ஆக்ஷன்னு சொல்லுவோம். அப்படி வர்றது வந்து என்னன்னு சொல்லணும்னா ஆக்ஷன், அதாவது வந்து verb அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, என்னென்னு பாருங்க. run, come, his, am, are, was, were, have, has, do, write, read. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ், ஆம், ஆர் எல்லாம் இருக்குது இல்லையா, இதுவுமே வந்து வேர்பில் தான் வரும். ஆனால் வந்து எப்படி என்ன வேர்பில் வரும்னு பார்த்தோம்னா பி ஃபார்ம் வேர்ப், ஹேவ் ஃபார்ம் வேர்ப், டூ ஃபார்ம் வேர்ப்ஸில் வர்றது தான் இந்த இஸ், ஆம், வேர், ஹேவ், இது எல்லாமே, டூ, அதெல்லாமே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வேர்ப் வந்து டோட்டலாக எத்தனை டைப்ஸ்னா 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்கு. ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்கு. டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ப். ஃபர்ஸ்ட் வேர்ப் என்னன்னா மெயின் வேர்ப், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப். ஸோ மெயின் வேர்பில் பொறுத்த வரைக்கும் அதில் மூணா டிவைட் ஆகுது. டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதுக்கு செகண்ட் பாருங்க ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப். தேர்ட் பாருங்க ஃபைனைட், இன்ஃபைனைட் வேர்ப். இந்த மாதிரி 3 இருக்கு. ஸோ அதே ஆக்ஸிலரி வேர்புக்கு வந்தீங்கன்னா யூ கேன் சி பிரைமரி வேர்ப். 2 டைப் ஆக்ஸிலரி வேர்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வேர்ப் இருக்கு, மாடல் வேர்ப் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் வேர்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆக்ஸிலரி வேர்ப் பார்ப்போம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் வந்து பிரைமரி வேர்ப்னா என்ன, எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற பிரைமரி வேர்ப் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து மாடல் வேர்ப்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே. ஸோ பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப். ஓகே. ஸோ இந்த பிரைமரி ஆக்ஸிலரின்றது எத்தனை டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு பிரைமரி ஆக்ஸிலரியில். இங்கே பாருங்க, பி ஃபார்ம் வேர்ப், ஹேவ் ஃபார்ம் வேர்ப், டூ ஃபார்ம் வேர்ப்னு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா. இந்த 3 டைப்ஸ் வந்து பி ஃபார்ம் வேர்ப்னா என்னென்ன, ஹேவ் ஃபார்ம் வேர்ப்னா என்ன, டூ ஃபார்ம் வேர்ப்னா என்னென்ன, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். பி ஃபார்ம் வேர்ப்னா என்ன, பி ஃபார்ம் வேர்ப் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட்னா எப்படி யூஸ் பண்ணணும், பாஸ்டில் வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வேர்ப் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா இஸ், ஆம், ஆர். ஸோ பி ஃபார்ம் வேர்ப்னாலே எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். ஸோ இதுதான் இருக்கு, இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். இந்த 5 இருக்கு. அப்போ இதுல வந்து எது ப்ரெசண்ட்டும் எது பாஸ்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ப்ரெசன்ட்னு வரப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இஸ், ஆம். இது ரெண்டுமே வந்து ப்ரெசண்ட்ல கேட்டிருந்து இது ரெண்டுமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா சிங்குலரா இருந்துச்சுன்னா, ஓகேவா. சிங்குலரா இருந்த இஸ், ஆம் இருந்துச்சுன்னா அது சிங்குலர். ஸோ சிங்குலரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஸ், ஆம் யூஸ் பண்ணணும். இதுவே அந்த இடத்துல ப்ரெசண்ட்ல ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஆர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ அதே தான் பாஸ்ட்ல பாருங்க. பாஸ்ட்ல வந்து சிங்குலரா இருந்தா எப்படி யூஸ் பண்ணோம், வாஸ்ன்னு யூஸ் பண்ணோம். இதுவே வந்து பாஸ்ட்ல ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்ன்றது யூஸ் பண்ணோம். ஓகேவா. இங்க பாருங்க எக்ஸாம்பிள். இப்போ இந்த பி ஃபார்ம் வேர்ப் எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நவுன் இல்லை ப்ரனவுன். ஓகேவா. ஸோ நவுன் அதாவது வந்து ஒரு பேரு, ரோஹிணி, ரேஷ்மா, இந்த மாதிரி நேம் வச்சு ஒரு சென்டென்ஸ்ல வந்து இது இருந்தாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பா இல்லை பாஸ்டா அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நவுன், ப்ரனவுன் எதுவாக இருந்தாலுமே நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஐ ஆம் அ டீச்சர் பிகாஸ் அது வந்து சிங்குலராக இருக்கு, ஐன்றது சிங்குலர். இப்போ இங்கே பாருங்க,
he ஐன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிங்குலர் ஐ. அப்போ வந்து நம்ம இங்க என்ன சொன்னோம், ப்ரெசன்ட்ல சிங்குலரா இருந்துச்சுன்னா என்னன்னு சொன்னோம், ஆம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி he she it வந்துருந்துச்சுன்னா நம்ம அது சிங்குலரா இருந்துச்சுன்னா he is writing அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ சிங்குலர்னு வரப்ப என்ன பண்ணோம்னா it is அந்த மாதிரி யூஸ் பண்ணும், she is அந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஓகேவா, சிங்குலரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து is யூஸ் பண்ணோம். இதுவே வந்து they we you கொடுத்திருந்தாங்க, அதாவது இது எல்லாமே வந்து ப்ளூரல் இல்லையா. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணா, ஆர் யூஸ் பண்ணும். they are playing. ஓகே, இந்த மாதிரி வந்து we are coming to your home அந்த மாதிரி ஆர் யூஸ் பண்ணும். இதுவே வந்து அந்த சென்டென்ஸை பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா I was a teacher. ஸோ அந்த இடத்துல வந்து was நம்ம யூஸ் பண்ணோம். எதுக்கு, பாஸ்ட் சென்டென்ஸ்ல கேட்டிருந்தேன். I was a teacher. He was writing. ஓகே, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, they were playing அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, have form verb. ஸோ have form verb எப்படி, எந்த இடத்துல ப்ரெசன்ட்னு வரப்போ have form verbல என்ன இருக்குன்னா, ப்ரெசன்ட்ல வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா as யூஸ் பண்ணும், ப்ளூரலா இருந்துச்சுன்னா have யூஸ் பண்ணணும். இதுவே வந்து பாஸ்ட்ல நீங்க ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா have form verbல அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணா, எந்த தைக்குமே இல்லாம had தான் அங்க வரும். ஓகேவா, have form verb பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா had யூஸ் பண்ணுவோம், இதுவே பாஸ்டா இருந்துச்சுன்னா. ஓகேவா, இப்போ எந்த இடத்துல வந்து has யூஸ் பண்றோம்னு பாருங்க. he I he she it இந்த சிங்குலர் I he she it வந்துச்சுன்னா has யூஸ் பண்ணும். I has a pen, he has a book அந்த மாதிரி வந்து சிங்குலர் வந்துச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சிங்குலர் verb ப்ரெசன்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம has யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, we they you ப்ளூரல் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல், அதாவது வந்து ப்ளூரல் verb என்ன யூஸ் பண்ணணும்னா have. ஓகே, ஸோ have யூஸ் பண்ணணும். they have finished the homework அந்த மாதிரி. ஓகே, they have finished the homework அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுவே அது பாஸ்டா இருந்துச்சுன்னா they had finished the homework. ஓகேவா, ஏன்னா பாஸ்ட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணா had. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் have ஃபார்ம்ல பாஸ்ட்ல வந்துச்சுனாலே நம்ம வந்து கண்ணை முட்டை had போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, do form verb. do form verb பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்ல வரப்போ do யூஸ் பண்ணும், அண்ட் ப்ரெசன்ட் சிங்குலர்ல வரப்போ do யூஸ் பண்ணும், அண்ட் அதே மாதிரி வந்து ப்ரெசன்ட் ப்ளூரல் வந்துச்சுன்னா does யூஸ் பண்ணும். நம்ம எப்படி have form verb பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கே do form verbல பாஸ்ட்ல எந்த சென்டென்ஸ் இருந்தாலுமே did தான். ஓகே, ஸோ அதில் எந்த ஒரு குழப்பமுமே வேண்டாம். ஓகே, இந்த ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன டூனா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. எதுக்கெல்லாம் do யூஸ் பண்ணணும்னு பாருங்க. I we they you. ஓகே, I do the homework, we do every day அந்த மாதிரி வந்து we do exercise every day அந்த மாதிரி I we they you என்ன யூஸ் பண்ணணும், do யூஸ் பண்ணணும். அப்போ he she it எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் verbல யூஸ் பண்ணணும். he she it வந்து he does the homework. ஓகே, she does the homework அந்த மாதிரி it does the homework அந்த மாதிரி வந்து நம்ம he she it வந்து ப்ளூரல் ஃபார்ம் verb, அதாவது வந்து டஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அதுவே வந்து பாஸ்டா இருந்துச்சுன்னா he did the homework, she did the homework, I did the homework அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆக்சிலரி வேர்ப்ல பிரைமரி ஆக்சிலரிஸ் பார்த்தோம். இப்போ வந்து மாடல் ஆக்சிலரி பார்ப்போம். மாடல் ஆக்சிலரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலாக வந்து 13 டைப்ஸ் இருக்கு. ஓகே, மாடல் ஆக்சிலரியில் எத்தனை டைப்ஸ்னா டோட்டலாக 13 டைப்ஸ் இருக்கு. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு பாருங்க. மாடல் இஸ் அ டைப் ஆஃப் ஹெல்பிங் வேர்ப் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ். அதாவது மாடல் ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா helping verb is a type of helping verb is used to express அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், அட்வைஸ், ஆப்ளிகேஷன். ஸோ
இந்த 5த்துக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அதிகபட்சம் யூஸ் பண்றோம். ஸோ எபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ்க்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் திறன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னால் இதை செய்ய முடியும், நான் வந்து இந்த விஷயத்தை என்னால் சுலபமாக செய்ய முடியும், என்னால் இந்த மொழியை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. என்னால் முடியும், நான் இதை செய்வேன், எனக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிலிட்டி நம்மளோட திறனை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து எபிலிட்டி. இப்போ வந்து பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும், நடக்காமையும் போகலாம் இல்லையா. ஸோ நடக்குதோ நடந்தாலும் ஓகே தான், நடக்கலைனாலும் ஓகே தான். அந்த மாதிரி வந்து பாசிபிலிட்டி, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்றோம்னா பாசிபிலிட்டி. பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா மே ஐ கம் இன், அந்த மாதிரி பெர்மிஷன் ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் கேட்குறப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்லணும்னா மே அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அட்வைஸ் கொடுக்கறதுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஆப்ளிகேஷன்ன்றப்போ ஆப்ளிகேஷன்ன்றது வந்து எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்குறீங்களா, உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு இந்த விஷயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட ஆப்ளிகேஷனாக போய் நிற்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லணும் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இங்கே மாடல் வெர்ப்ஸ் பாருங்க. மாடல் வெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் 9 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா. என்னென்ன மாடல் வெர்ப்னு பாருங்க. கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், ஹுட், மஸ்ட், இது எல்லாமே வந்து மாடல் வெர்ப்ஸ். ஓகே. ஸோ நான் 13 மாடல் வெர்ப்ஸ்னு சொல்லியிருந்தேன் டோட்டலாக. 9 டைப்ஸ் இங்கே இருக்குது. மீதி 4 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப்ஸ் 9 டைப்ஸ்னா மீதி 4 டைப்ஸ் என்னன்னா செமி மாடல் வெர்ப்ஸ்னு வரும். ஓகேவா. ரிமைனிங் 4 டைப்ஸ் என்னன்னா செமி மாடல் வெர்ப்ஸ். செமி மாடல் வெர்ப்ஸ் என்னன்னா யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் தி சேம் திங்ஸ் ஆஸ் மாடல். ஸோ மாடல்ஸ் மாதிரி அது ஒரு சேம் திங்ஸை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். பட் ஆர் அ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹெல்பிங் வேர்ப் அண்ட் தி ப்ரொபோஷன். ஆனால் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் ஆகி அந்த ஹெல்பிங் வேர்ப் என்னவா இருக்குன்னா டு என்ற ப்ரொபோசிஷன் வந்து ஜாயின் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவுட் டு, used to, need to, dare to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இந்த verbs எல்லாமே எந்தெந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க கேன். கேன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எபிலிட்டின்னு சொன்னோம். அதாவது வந்து எப்படி இருக்கும்னா என்னால் முடியும், நான் இதை செய்வேன், என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லையா. அதான் இங்க சொல்றாங்க எபிலிட்டி. இந்த இடத்துல பாருங்க ஐ கேன் ஸ்பீக் லிட்டில் ரஷ்யன் அப்படின்னு சொல்றாங்க. என்னால் வந்து கொஞ்சம் ரஷ்யன் பேச முடியும் அப்படின்னு சொல்றது. என்னால் முடியும், என்னால் பேச முடியும், ரஷ்யன் லாங்குவேஜ் என்னால் கொஞ்சம் பேசுவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஐ கேன் ஸ்பீக் லிட்டில் ரஷ்யன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கேன் எங்க யூஸ் பண்ணோம், டு ரெக்வஸ்ட் பர்மிஷன். ஸோ இந்த கேன் வந்து எங்கே யூஸ் பண்ணோம், டு ரெக்வஸ்ட் பர்மிஷன். அதாவது ஒருத்தவங்க கிட்ட ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கேட்குறீங்க, இது கேன் ஐ ஓப்பன் தி விண்டோ அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேவா. அது எப்படி இருக்குது, ரெக்வஸ்ட்டாக ஒரு பெர்மிஷன் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டுட்டு அந்த பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமேட்டா தான் நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறோம். நான் இந்த விண்டோவை திறந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க குட் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேன் எப்படி வந்து எபிலிட்டி வந்துச்சோ அதே தாங்க இங்கேயும். குட் வந்து எபிலிட்டி, ஆனால் வந்து எப்படி இருக்குன்னா பாஸ்டில் நடந்த விஷயத்த சொல்கிற ஒரு எபிலிட்டியை இந்த குட் யூஸ் பண்ணணும். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், அதாவது வந்து ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. பாஸ்டில் யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பாருங்க ஃபார்மல் அண்ட் பொலைட் ரெக்வஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அண்ட் பொலைட் ரெக்வஸ்ட்ல குட் ஐ ஆஸ்க் அ கொஸ்டின் ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட்டை ஒருத்தவங்க கிட்ட கேட்குது. ஃபர்ஸ்ட் கேன்ல பார்த்தோம் இல்லையா, அதுலயுமே ரெக்வஸ்ட் பெர்மிஷன் இருந்துச்சு தான். ஆனா அதுல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலா இருக்கும். கேன் வந்து எந்த இடத்துல எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா இன்ஃபார்மல்ல யூஸ் பண்ணலாம். இன்ஃபார்மல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, இல்லை நீங்க நல்லா பேசி நல்லா பழகினவங்க கிட்டேயோ, இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் என்ன பண்ணுவீங்கன்னா நான் இந்த டோரை திறந்துக்கலாமா, நான் உன்னோட பெண்ணை எடுத்துக்கலாமா, உரிமையாக நீங்கள் கேட்குற விஷயம் எதில் வரும்னா கேன் வந்துடும், கேனில் வரும். ஓகே. ஆனால் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது அந்த பர்சனை வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததும் இல்லை பேசினதும் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, உங்ககிட்ட பெண் இல்லைன்னுன்றப்போ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸருக்கு அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு நீங்கள் பென் கொடுக்குறீங்களா, கேன் யூ கிவ் மீ அ பென், அந்த மாதிரி கேட்க முடியாது. ஓகேவா. எனக்கு நீங்கள் பென் கொடுக்குறீங்களா, எனக்கு நீ பென் கொடுக்குறியா அப்படின்னு வந்து உரிமையாக கேட்க முடியாது இல்லையா. ஏன்னா அவங்க வந்து நமக்கு
இது வரைக்கும் பழக்கம் இல்லாதவங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஃபார்மலா ரொம்ப பொலைட்டா கேட்போம். ப்ளீஸ் கிவ் மீ அ பென். அந்த மாதிரி நம்ம எனக்கு நீங்க நான் பென் கொண்டு வரல, நீங்க பென் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளீஸ் பண்ணி கேட்போம் இல்லையா. குட் ஐ ஆஸ்க் அ கொஷின் ப்ளீஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா. குட் யூ கிவ் மீ அ பென், அந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். ஓகே. ஸோ அந்த குட்ன்ற வார்த்தை வந்து இட் மேக்ஸ் மோர் ரெஸ்பெக்ட் அண்ட் பொலைட் ரெக்வஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே. குட் ஐ ஆஸ்க் அ கொஷின் ப்ளீஸ், அந்த மாதிரி கேட்கறது. நெக்ஸ்ட் பாருங்க, மே எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணும். மே வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து பாசிபிலிட்டியா இருக்கிற விஷயத்துக்கு வந்து மே யூஸ் பண்ணும். ஓகேவா. மே பி ஹோம் லேட், நான் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு, மேபி ஹோம் லேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, விஷஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மே யூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூல்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க பர்த்டேஸ்க்கு. கரெக்டா. மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்றதுக்கு தான் மே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதாவது வந்து பாசிபிலிட்டிஸ்க்கு மோஸ்ட்லி மே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி விஷஸ்க்கு மே யூஸ் பண்ணுவோம். அதே மைட்ல பாருங்க, மைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதே மாதிரி தான் பாசிபிலிட்டி, ஆனால் ரொம்ப ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டியா இருந்துச்சுன்னா நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இட் மைட் ட்ரெயின் டுடே, ஒரு வேளை இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்ற ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டி. ஆனால் மேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நம்ம லேட்டாக தான் வருவோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம், மேபி ஹோம் லேட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே. ஆனால் பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. இட் மைட் ரெயின் டுடே, இன்னைக்கு ஒரு வேளை மழை பெய்யலாம், அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து மைட் எங்க யூஸ் பண்ணுவோம், சஜஷன். ஸோ ஒருத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றோன்றப்ப அது சஜஷனா சொல்றப்ப நம்ம எப்படி சொல்லணும்னா, யூ மைட் ஹாவ் கம் இயர்லியர். ஸோ நீ வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமா வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் இல்லையா. சஜஷனா நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்றப்போ நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம், யூ மைட் ஹவ் கம் இயர்லியர் அந்த மாதிரி சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாருங்க, ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி. ஓகே. மஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த இடத்துல ஒரு நெசசிட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐ மஸ்ட்ன்ற வார்த்தை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். அந்த இடத்துல வந்து நீ டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே இல்லை. யூ மஸ்ட் ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். இப்போ அதே மாதிரி ஐ மஸ்ட் கோ நவ். ஸோ நான் இப்போ வந்து உடனே போகணும், நான் இப்போ உடனே போகணும். மஸ்ட்ன்றது வந்து ஸ்ட்ராங் பிலீஃப், நெசசிட்டி, எனக்கு இப்போ இது உடனே தேவை, நான் இப்போ வந்து உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராங் பிலீஃப்ல யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா, ஷி மஸ்ட் பி ஓவர் 90 years old. எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து 90 years ஆகுது. ஸோ ஷி மஸ்ட் பி ஓவர் 90 years. அவங்க வந்து 90 years, கண்டிப்பாக அவங்க 90 years இருப்பாங்க அப்படின்ற ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஷால். ஷால்ன்றது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சஜஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சஜஷன் கொடுக்குறப்போ அதே தான் இங்கேயும் சஜஷன் வரப்போ என்ன யூஸ் பண்ணோம், வி ஷால் கோ டு மூவி டுமாரோ. என்னோட சஜஷன் நான் எப்படி சொல்லுவேன், வி ஷால் கோ டு மூவி டுமாரோ அப்படின்னு கேட்பேன். அதாவது வந்து ஷால்ன்றது எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க, ஒரு சின்ன ட்ரிக். ஸோ வி அப்படின்ற விஷயம் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஷால்ன்றத யூஸ் பண்ணலாம். ஓகே. we shall go to movie tomorrow. அதே மாதிரி செகண்ட்ல பாருங்க, பெர்மிஷன்லயும் shall we leave the class அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ பெர்மிஷன்லயும் shall யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, should வந்து ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ், ஆப்ளிகேஷன். ரெக்கமெண்டேஷன் பாருங்க, we should wear helmet while riding. இந்த இடத்துல வந்து மஸ்ட்க்கு என்ன பார்த்தோம், யூ மஸ்ட் ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா அதுல வேற வழியே இல்லை, நீங்க மதிச்சு தான் ஆகணும் டிராஃபிக் ரூல்ஸ். ஆனா இதுல வந்து ஷுட்ன்றது வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, நீங்க வந்து ரைட் பண்றப்போ ஹெல்மெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. வி ஷுட் வியர் ஹெல்மெட் வைல் ரைடிங். நம்ம ரைட் பண்றப்போ ஹெல்மெட் போட்டு ரைட் பண்றது நல்லதுன்றது ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ ரெக்கமெண்டேஷன்ல ஷுட் யூஸ் பண்ணலாம். அட்வைஸ் பாருங்க, அட்வைஸும் ஷுட் யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், you should stop scolding, you should stop triggering others. ஸோ ஒரு அட்வைஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அந்த இடத்துல வந்து ஷுட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ளிகேஷன்ல பாருங்க, we should protect our earth அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 8th பாருங்க, வில் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாவே வில்
வில்னா நமக்கு என்ன உடனே மைண்டுக்கு வரும், ஃபியூச்சர் தான் நம்ம மைண்டுக்கு வரும். அதே தான் இதுவும். வில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், ஃபியூச்சர் பிளான்ஸ், நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு வில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு ஐ வில் கோ டு பாரிஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு வில் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து அசப்ஷன் ஆர் ப்ரிடிக்ஷன். ஸோ அசம்ஷனோ இல்லை ப்ரிடிக்ஷனோ வரப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா வில் யூஸ் பண்ணோம். அதாவது வந்து ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே, என்னோட உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு என்னவோ இது தோணுது அப்படின்னு சொல்லுவோம். என்னோட திங்கிங்ல வந்து எனக்கு என்னவோ இப்படி நடக்க போகுதுன்னு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன், நம்ம ஒரு விஷயத்த வந்து நினைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்த நினைக்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வில்லிங்னஸ்ன்றது வந்து நம்மளா ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம் இல்லையா, ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்றது வந்து வில்லிங்னஸ். ஓகே, தென் 9th வுட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஆஃபர் யூஸ் பண்ணுவோம். அந்த வுட் வந்து அதே தான் பாஸ்ட்ல பண்ற விஷயத்தை தான் வந்து இங்கே சொல்லுவாங்க. ஓகே, ஆஃபர்ன்றப்ப வந்து ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ, நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துக்கலாம். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ அப்படின்றது சொல்றது. அதுக்கப்புறம் வந்து வுட் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹேபிட்ஸ். சம்டைம்ஸ் he would bring me chocolates. Sometimes he will bring me chocolates அப்படின்னு சொல்றது. ஓகே, ரெகுலர் ஹேபிட்ஸ், அவன் எப்போவாது வரப்பெல்லாம் எனக்கு சாக்லேட்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அது வந்து ரெகுலர் ஹேபிட்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, செமி மாடல் வேர்ப். செமி மாடல் வேர்ப்ல அந்த 4 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவுட் டு, நீட் டு, யூஸ் டு, டேர் டு, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவுட் டு பொறுத்த வரைக்கும் டியூட்டி, மாரல் ஆப்ளிகேஷன், நெசசிட்டில அவுட் டு யூஸ் பண்ணும். அதாவது வந்து டியூட்டின்றப்ப என்ன வரும்னா, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்றப்போ அது உங்களோட வேலை, உங்களோட டியூட்டி, அது நீங்க பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. யூ ஹவ் டு சப்மிட், உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா இந்த டைம்குள்ள நீங்க முடிக்கணும், நீங்க கண்டிப்பா முடிச்சாகணும். யூ ஹவ் டு சப்மிட் திஸ் ஒர்க் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த டியூட்டிஸை வந்து ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்ற டியூட்டிஸை மென்ஷன் பண்றது என்னன்னா அவுட் டு அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷனா we out to help the needy. அந்த இடத்துல வந்து நெசசிட்டி இருக்கு இல்லையா, out to help the needy அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நெசசிட்டி, we out to buy some dresses for the party. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நெசசிட்டி இருக்கு. இப்போ மாரல் ஆப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் we out to help the needy, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு ஒருத்தவங்க வராங்க இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ வந்து அப்படிப்பட்ட பர்சனுக்கு கண்டிப்பா நம்மளோட ஹெல்ப் தேவை. we have to help the needy. அவங்களுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான நீடி இருக்குது, நீட்ஸ் இருக்குது. அப்படி நீட்ஸ் இருக்க பர்சனுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் இல்லையா, அப்படி ஹெல்ப் பண்றது தான் என்னன்னு சொல்லணும்னா மாரல் ஆப்ளிகேஷன் வரும். அப்படியே நம்ம தேவை இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றப்போ we have to help the needy அப்படின்னு சொல்றாங்க. நெசசிட்டியில பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் we have to buy some dresses for the party. ஸோ எனக்கு வந்து பார்ட்டி இருக்கா, அதுக்காக நான் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல அந்த நெசசிட்டின்றது இருக்கு இல்லையா, பார்ட்டிக்காக ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு. we have to buy some dresses for the party அப்படின்னு. நீட் டு எங்க யூஸ் பண்ணணும்னு பாருங்க, நெசசிட்டிஸ். அதே மாதிரி தான் நெசசிட்டிஸ், மாரல் ஆப்ளிகேஷன். நெசசிட்டிஸ் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஐ நீட் டு பை மெடிசன்ஸ், மெடிசன்ஸ் வாங்கணுன்றது வந்து என்னோட நெசசிட்டி, அது என்னோட நீட். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தேவை, இது எனக்கு தேவை, அந்த விஷயத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நீட். ஐ நீட் டு பை மெடிசன்ஸ், ஐ நீட் டு பை, அந்த தேவைக்காக நம்ம வாங்குறத என்னன்னு சொல்லணும்னா நெசசிட்டிஸ், நீட் டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது மெடிசன்ன்றது இல்லாம இருக்கவே முடியாது. ஐ நீட் டு பை மெடிசன்ஸ், கண்டிப்பா நான் மெடிசன் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றது. மாரல் ஆப்ளிகேஷன், we need to keep our surroundings clean. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் உங்களோட சரௌண்டிங்ஸை கிளீனாக வச்சுக்கணும். we need to keep our surroundings clean. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, used to. used to எங்கே யூஸ் பண்ணா, ஹேபிட்ஸ் இன் தி பாஸ்ட். ஸோ used to-வை பொறுத்த வரைக்குமே பாஸ்ட்ல இருக்கிற ஹேபிட்ஸை சொல்றதா என்ன யூஸ் பண்ணோம், used to யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா my father used to walk for long hours when he was young. ஸோ எங்க அப்பா வந்து லாங் வாக் போவாரு, ரொம்ப நேரம்
ரொம்ப மணி நேரமா எங்க அப்பா லாங் வாக் போவார். ஆனா வந்து எப்பனா எங்க அப்பா சின்ன வயசா இருக்கிறப்போ when he was young, அவர் சின்ன வயசா இருக்கிறப்போ ரொம்ப தூரம் லாங் வாக் போவாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தூரம் நடந்து போவாங்க அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா யூஸ்டு டு யூஸ் பண்ணும். அதாவது ஹேபிட்ஸ் இன் தி பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றது தான் வந்து யூஸ்டு டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேர். இதான் லாஸ்ட் மாடல். டேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? போல்ட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சேலஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது போல்ட்னஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ டேர் நாட் கோ அவுட் இன் தி டார்க். ஸோ நான் வந்து கண்டிப்பா இருட்டு நேரத்துல வெளியவே போகவே மாட்டேன், கண்டிப்பா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இன்னொன்று வந்து ஐ டேர் கோ அவுட் இன் தி டார்க். அதாவது நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாலும் நான் கண்டிப்பா நான் தைரியமா இருக்கிறேன், நான் வந்து தைரியமா வெளியே போவேன் இருட்டு நேரத்துல, நான் வந்து இருட்டு நேரத்துல வெளியவே போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, போல்டா இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட டிசிஷன், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? டேர்னு சொல்லுவோம். தைரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்சஸ்ன்னு வரப்போ அந்த இடத்துல டேர் யூஸ் பண்ணுவோம். அங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். அது வந்து நீ எப்படி என்னோட ரூமுக்குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து கொடுக்குறோம். ஹவு டேர் யூ என்டர் மை ரூம் அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்து வேர்ப்னா என்னென்ன பார்த்தோம், வேர்போட டைப்ஸ் என்ன பார்த்தோம், மெயின் வேர்ப் பார்த்தோம், ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தோம். மெயின் வேர்ப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்ஸிலரி வேர்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்ஸிலரி, மாடல் ஆக்ஸிலரி. பிரைமரி ஆக்ஸிலரியில் என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம? பி ஃபார்ம் வேர்ப்னா என்ன, பி ஃபார்ம் வேர்ப் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்த்தோம், ஹேவ் ஃபார்ம் வேர்ப் அதே மாதிரி பார்த்தோம், டூ ஃபார்ம் வேர்ப் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா. மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் வந்து மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் எத்தனை மாடல் வேர்பை பொறுத்த வரைக்கும் 9 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மை, மஸ்ட். அதே மாதிரி வந்து மாடல் வேர்ப்ல வந்து 9 டைப்ஸ் இருந்துச்சுன்னா செமி மாடல் எத்தனை டைப்ஸ்னு பார்த்தோம்? 4 டைப்ஸ். என்னென்னு பார்த்தோம்? ஹவு டு, யூஸ் டு, நீட் டு, டேர் டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்தந்த வேர்ப்ஸ் வந்து எப்படி எந்தெந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் பார்க்கலாம். தேங்க்யூ.